வாசல் மீடியா நேயர்களுக்கு அன்படக்கம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு சுப்ரத் நம்ம இணைந்திருக்கிறார். அவர்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். வணக்கம் சார். செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறியதிலிருந்து, அவர் நீக்கப்பட்டதிலிருந்து அதிமுகவில் அந்த அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் என்னுடைய நீக்கத்தை எதிர்த்து வழக்கு தொடரப் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனா பொதுச் செயலாளர் ஒரு உறுப்பினரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார். இது செல்லுபடி ஆகும்னு நினைக்கிறீங்களா அந்த வழக்கு? கட்டாயம் மார்ஷல்ல, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ மிகப்பெரிய இயக்கத்தினுடைய இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருப்பதாக பல்வேறு சூழல்களில் அறிக்கை மூலமும் இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் மூலமும் தன்னை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான பொறுப்புணர்வுடன் செயல்பட தவறிவிடுகிறார் என்பதுதான் அன்பண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம் வெளிப்படுத்துகிறது. காரணம், 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று துவங்கிய நேரத்தில் அன்றைக்கு இருந்த நிறுவன தலைவர்களில் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன். அது மட்டுமல்ல, இயக்கம் துவங்கிய பொழுது இயக்கத்தின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய கிளைகள் மகாராஷ்டிராவில், டெல்லியில், கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திராவில், இப்படி இந்தியா முழுவதும் பரவி இருப்பதன் காரணமாக, கிளைக்கலங்கள் துவக்கப்பட்டிருப்பதன் காரணமாக, எனவே இதற்கு அகில இந்திய ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றம் 1975 கோவையில் நடந்த பொதுக்குழுவில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த பொதுக்குழுவிற்கு அன்றைக்கு முன்னாள் அமைச்சர், அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரங்கநாயகம் அவர்கள் தலைவராகவும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பொருளாளராகவும், தலைவர் காலத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவராக இருந்த அண்ணன் திருப்பூர் மணிமாறன் அவர்கள் செயலாளராக நியமிக்கப்பட்டு, அவ்வளவு இளம் வயதிலே 25 வயது கூட நிரம்பாத நிலையில் 75 நடைபெற்ற முக்கியமான பெயர் மாற்ற பொதுக்குழுவை வெற்றிகரமாக நடத்திய மூவரில் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன் என்பதுதான் வரலாறு. எனவே 72 இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்கள் ஒருவராக விளங்கிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை 89 தான் இந்த இயக்கத்திற்கு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்குவது என்பது லாஜிக்கலி கரெக்ட். இது எந்த வகையில் இது நியாயமாக பொதுமக்களால் பார்க்கப்படும்? நீங்கள் விதிமுறைகளை விடுங்க மார்ஷல், கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகள், பைலா, மற்றதெல்லாம் விடுங்க. நியாய நீதினு இருக்குல்ல, உலக நியதினு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அதாவது ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய தகப்பனவே வளர்ந்த பிள்ளை அவர் கட்டிய வீட்டிலிருந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவதை எப்படி உலகம் உற்று நோக்குமோ, எப்படி அந்த மகனை மிக கொடூரமான மனம் கொண்டவனாக உலகம் பார்க்குமோ, ஊர் உலகமும் பார்க்குமோ, அதை போலதான் இன்றைக்கு நிறுவன தலைவர் ஒருவரான செங்கோட்டையன் அவர்கள் அவரால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு 89 கழகத்தில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி இருப்பதை இன்றைக்கு கேலி கூத்தாக அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த உள்ளார்ந்த அர்த்தங்களை எல்லாம் நீதிமன்றம் கட்டாயம் உற்று நோக்கும். நீங்க எங்களுடைய கழக சட்ட திட்ட விதி என்ன தெரியுங்களா சொல்லுது? மிக தெளிவாக, யார் கழக உறுப்பினர்கள் மேல், பொறுப்பாளர்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது குறிப்பாக கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் 7 நாட்களுக்குள் பதில் அளிக்குமாறு ஒரு ஷோகாஸ்ட் நோட்டீஸ் சர்வ் பண்ணணும்னு சொல்லுது. A showcase notice should be served on the person on whom disciplinary action is to be taken. A showcase notice should be served which should be returned in a condition that it should be written in 7 days. 7 நாட்களுக்குள் பதில் அளிக்குமாறு ஒரு ஷோகாஸ்ட் நோட்டீஸ் அனுப்பி பதிலை பெற்ற பிறகு அந்த பதிலில் திருப்தி அடைந்தால் அவர்களை கழகத்தில் தொடர அனுமதிப்பதும், திருப்தி அடையவில்லை என்றால் தான் நாங்கள் அனுப்பிய ஷோகாஸ் நோட்டீஸுக்கு இவ்வாறு பதில் சொல்லி இருக்கிறீர்கள், ஆனால் நம் கழக சட்ட திட்ட விதிகள் இப்படி சொல்கிறது, எனவே நாங்கள் உங்களை நீக்கிறோம் என்று அதற்கு பிறகுதான் அறிவிக்க முடியும்.
எனவே தி டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவான். வித்தவுட் ஃபாலோயிங் தி டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி டென்ஸ் டு dismiss, expel all the senior leaders is nothing but a humbug. It's a mockery. இது ஒரு கேலிக்கூத்தான செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே நிச்சயமாக இது நீதிமன்றத்திற்கு செல்கிற பொழுது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய அவர் சொல்றதெல்லாம் பாக்குறப்ப அவர் பொதுச் செயலாளரே இல்ல, தற்காலிக பொதுச் செயலாளர் தான், இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லைங்களா? கட்டாயங்க. ஏன்னா அவரு சட்ட ரீதியான வாதத்தை முன்வைக்கிறார். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இந்த வழக்கு எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தொடர்ந்த அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருங்கிணைப்பாளர் அல்லது திரு இபிஎஸ் அவர்களுடைய வாதப்படி வைத்துக் கொண்டால் பொதுச் செயலாளர், இது யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய இறுதி அதிகாரம் ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட் மூல வழக்கினுடைய இறுதி விசாரணையில் தான் அதன் மேல் விசாரித்து தீர்ப்பு வழங்க முடியும். எனவே மூல வழக்கு என்பது ஒரிஜினல் சைட் பெட்டிஷன், அந்த மூல வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனி நீதிபதி முன் சிவில் வழக்காக பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. எனவே இதுகாரும் இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை புறவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான தீர்ப்புகளையும் மனதில் கொள்ளாமல் இந்த மூல வழக்கை விசாரிக்கக்கூடிய சிவில் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் சிவில் வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூல வழக்கை விசாரிக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அவர்கள், நாங்கள் இதுவரை பிரயோகித்திருக்கக்கூடிய எந்த தீர்ப்புகளையும் மனதில் கொள்ளாமல் நீங்கள் புதிதாக இந்த வழக்கை விசாரிப்பதை போல் ஆவணங்களை சரிபார்த்து நேரடி சாட்சிகளை விசாரித்து நீங்கள் தெளிவான தீர்ப்புக்கு வழங்குங்கள். அந்த தீர்ப்பு அந்த சிவில் வழக்கில் மூல வழக்கில் வழங்கப்படுகிற தீர்ப்பு தான் யார் ஒருங்கிணைப்பாளர் அல்லது யார் பொதுச் செயலாளர் என்பதை தீர்மானிக்கும். எனவே till then all arrangements are only temporary in nature என்ற சட்டம் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் செங்கோட்டையன் நகர் மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் தற்காலிக பொதுச் செயலாளர் தான், எனவே நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை. அடிப்படையிலே ஏன்னா உங்களுக்கு என்னை நீக்குவதற்கு எந்த அதிகாரம், யூ do not possess any locus standi at all to expel me from the party, where is the prima facie என்று சட்ட ரீதியாக அவர் கேட்கிறார். அது நியாயமான வாதம். எனவே இது நோட்டீஸ் தருவாம சோகாஸ்ட் நோட்டீஸ் சர்வ் பண்ணாம இவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை நீக்கிய அந்த ஒரு பொருளிலே நிச்சயமாக அண்ணன் KS அவர்கள் நீதிமன்றம் சென்றால் நிச்சயமாக திரு எடப்பாடி எடுத்த நடவடிக்கைக்கு தடை விதிக்கப்படும். அதற்காக அவரை நிச்சயமாக நீதிமன்றம் விமர்சிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அவருடைய நடவடிக்கை. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, திமுகவை போன்று அதிமுகவிலும் வாரிசு அரசியல் இருக்கு. அது என்ன ஸ்டேட்மெண்ட்? கட்டாயங்க, அது மிக தெளிவான ஸ்டேட்மெண்ட். இப்ப அங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா காலம் இருந்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலைவர் தான், அவருக்காக வேண்டிதான் கட்சி, அவர்தான் கட்சி தான் அவர். தலைவரின் மறைவு பிறகு அம்மா தான் கட்சி தான் அம்மா என்ற நிலைமை இருந்தது. அவங்க எல்லாம் பிகாஸ் தேவர் ஆல் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் அண்ட் மாஸ் லீடர்ஸ். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? திரு இபிஎஸ் அவர்கள் எங்களில் ஒருவராக இருந்தவர், சூழ்நிலை காரணமாக அந்த பதவியில் நியமிக்கப்பட்டவர் மார்ஷல். அவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் தன்னைத்தான் பொதுச் செயலாளராக இன்றைக்கு அவர் அறிவித்துக் கொண்ட பிறகு, சரிங்களா, இதுவரை நடந்த எந்த தேர்தலிலும் அவர் வெல்லவில்லை. தி குவாண்டம் ஆஃப் டிஃபீட் இஸ் கோயிங் டவுன் அண்ட் டவுன் டவுன். சரிங்களா, அந்த தோல்வியுடைய வீச்சு என்பது பாதாளத்திற்கு, அதல பாதாளத்திற்கு, மீட்க முடியாத பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது. எனவேதான் அண்ணன் செங்கோட்டையன் உள்ளிட்ட 6 முன்னணி தலைவர்கள் 3 மாதங்களுக்கு முன்னால் திரு இபிஎஸ் அவர்களை சேலத்திலே போய் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் கழகம் மிகப்பெரிய தோல்வியை சேர்ந்திருக்கிறது. 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது. 10 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. பாண்டிச்சேரி உட்பட்ட 3 தொகுதிகளில் 4ஆம் இடம் சென்றிருக்கிறது. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில்
பதிவான 1,80,000 வாக்குகளில் வெறும் 5,000 வாக்குகள் தான் இரட்டை இலை இருந்தால் நாங்கள் வென்று விடுவோம் என்று சொல்கிறாரே. அந்த இரட்டை இலை இடைத்தேர்தலில் வெறும் 5,000 ஓட்டுகள், பதிவான 1,85,000 ஓட்டுகளில் வெறும் 5,000 வாக்குகள் தான் வாங்கி இருக்கிறது. நினைச்சு பாருங்க. எனவே அதிமுக தொண்டன் இந்த நிலைமையெல்லாம் பார்த்து வெதுப்பி போயிருக்கிறான், மனம் வெறுத்து போயிருக்கிறான். பொதுமக்கள் எப்பேற்பட்ட தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சியாளர் அம்மா அவர்கள் நிலைநாட்டிய கட்டிக்காத்த தன்னலமற்ற தலைவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இந்த இயக்கம் இவ்வளவு கீழ்நிலைக்கு சென்று விட்டது என்று இன்றைக்கு பொதுமக்களை ஆதங்கப்படுகிறார்கள். இதற்கு ஒரு தீர்வு என்ன என்றால் கூட்டு தலைமைதான். பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும். இணைந்தால்தான் நம்ம இயக்கத்துடைய மாண்பை மாட்சிமையை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்னதை அவர் சுயநலத்தோடு காதில் வாங்காமல் அதை கேள்வி கேட்பவர்கள் யாரெல்லாம் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், கட்சி ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை எல்லாம் துரோகி என்று முத்திரை குத்துவதாக எண்ணிக்கொண்டு ஒரு வார்த்தையை பிரயோகித்துக் கொண்டு அவர்களெல்லாம் நீக்குவது என்பது நிச்சயமாக இதுவருடைய தனிப்பட்ட சொத்து என்றால் யாரும் கவலைப்பட போவதில்லை. அல்லது இவர் பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் ஐயா ராமதாஸ் நிறுவி இன்றைக்கு அவருக்கும் அவர் மகனுக்கும் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை வர்றப்ப அவர் அழகா சொல்றாரு, இந்த இயக்கத்துக்கு விதை போட்டவன் நான், நிறுவியவன் நான், தண்ணீர் ஊற்றியவன் நான், வளர்த்தவன் நான், வீதி வீதியாக சென்றவன் நான், 98,000 கிராமங்களுக்கு சென்று கல்லும் முள்ளும் சொல்லுவோம்ல, விளக்கு கூட இல்லாமல் டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு நான் இந்த இயக்கத்தை நிறுவி வளர்த்தேன் என்று சொல்றாரு. அதே போல இந்த இயக்கத்தை நிறுவியத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு கலைஞர் என்ற மாபெரும் சக்தி, மாபெரும் தலைவரை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து, அவருடைய கலைஞர்கள அறிவார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து இந்த இயக்கத்தை உருவாக்கி உடனே ஆளுங்கட்சியாக மாற்றிய தலைவர் புரட்சி தலைவர். அதற்கு அவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் முடிந்தது என்ற நிலையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தோன்றா துணையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாரிசாக வந்து இந்த இயக்கத்தை 16 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக, மொத்தத்தில் 33 வருஷம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது என்றால், இனி அப்பேற்பட்ட பாரம்பரியத்தை உள்ளடக்கிய இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு தொடர் தோல்வியை இவர் பெற்று தந்து கொண்டிருக்கிறார் என்றால் உணர்ச்சி உள்ள உணர்வுபூர்வமான நிறுவன உறுப்பினர் ஒருவராக விளங்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கேள்வி கேட்பதும், அம்மாவால் அரசியலில் அடையாளம் காட்டப்பட்டு 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கேள்வி கேட்டாலும், அம்மாவுக்கு தோன்றா துணையாக இருந்த 33 வருஷம் அம்மாவின் அருகில் இருந்து அம்மாவுக்கு பேருதவி செய்த சின்னம்மாள் திருமதி சசிகலா அவர்கள் கேள்வி கேட்டாலும், அம்மாவால் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு திரு இபிஎஸ் அவருடன் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் அரசியலில் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி மிக முக்கியமான பதவிகளை பெற்று தந்த அன்றைக்கு திரு தினகரன் அவர்கள் அம்மாவால் நாடாளுமன்ற உறுப்பினராக்கப்பட்டு கழகத்துடைய மாநில அம்மா பேரவையுடைய செயலராக்கப்பட்டு பின்னர் பொருளாளராக ஆக்கப்பட்ட அண்ணன் தினகரன் அவர்கள் தான் டான்சில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு அவர் அறிமுகமாகிறார். அவர் அறிமுகமாக பிறகுதான் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அன்றைக்கு அவரால் அம்மாவிடம் பரிந்துரை செய்யப்பட்டு ஒன்றிய செயலாளராக, நகர செயலாளராக, பேரூராட்சி செயலாளராக, மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 2001 வருகிறார்கள். மாவட்ட செயலாளராக இருந்த அத்தனை பேர் அமைச்சர்கள் ஆகிறார்கள். ஜெனரேஷனல் ஷிஃப்ட்னு சொல்லுவோம்ல, அந்த ஜெனரேஷன் ஷிஃப்ட் உருவாக்கியவர் அண்ணன் தினகரன். அப்படி அந்த லைன் அப்ல வந்ததுதான் அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இன்றைக்கு அவருடன் இருக்கக்கூடியவர்கள். எனவே இவர் முதலமைச்சர் ஆக்கியது சின்னம்மா திருமதி சசிகலா அவர்கள், அதற்கு வழிவகை செய்தவர் டிடிவி தினகரன். இவர்கள் எல்லாத்தையும் நீக்குவார். ஆனா நீக்கிய பிறகு ஒற்றை தலைமை வந்தால் நான் குதிரையை யானை ஆக்கி விடுவேன், யானையை இமயமலை ஆக்கி விடுவேன், இமயமலையுடைய எவரெஸ்ட் சிகரத்தவே நான் தாண்டி விடுவேன் என்றெல்லாம் சொன்னவர் இன்றைக்கு இவர் பொதுச் செயலாளர் ஆன பிறகு கட்சி இதுவரை காணாத தோல்வியை சந்தித்திருக்கின்றால் அதற்கு தீர்வு காண வேண்டாமா, நிவாரணம் வேண்டாமா? எனவே ஒன்று சேர்வதுதான் நிவாரணம், தீர்வு என்று சொன்னால் அப்படி நல்லெண்ணத்தோடு குரல் கொடுப்பவர்கள் இவர் என்ன நீக்கினார் என்றால் இது இவருடைய சர்வாதிகார போக்கு. அது அவர் வீட்டளவில் வைத்துக் கொள்ளட்டும். ஆனால் இந்த இயக்கத்தில் நியமிக்கப்பட்ட திரு இபிஎஸ் அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அதைத்தான் இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கேட்டார்கள். எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள்
தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அண்ணன் நம்முடைய கொங்கு சோழமண்டல தளபதி அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள், அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள், இன்னும் எங்களை போன்றவர்கள் எல்லாம் இன்னும் இருக்கக்கூடியவர்கள், வெளியில் தெரிகிறவர்கள் நாங்கள், இன்னும் எங்கள் பல்வேறு மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல பேர், அதுபோக பொதுமக்களும் இந்த இயக்கத்தை இவ்வளவு பண்றீங்களா, இதனுடைய ரிசல்ட் தான் என்னவா இருக்கும், இந்த முயற்சியினுடைய விளைவு கேட்கிறேன். இப்ப தெளிவா சொல்றாங்க, நாங்க எங்க போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனாலும், எங்க பயணித்தாலும் மக்கள் சொல்றது என்னது, தொண்டை கட்சிக்காரன் என்னன்னா அப்படி அடிச்சுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்தா தானே, இல்லாட்டி எங்க கட்சி போயிரு போல தெரியுதுன்னு ஆடப்படுறான். இந்த இயக்கத்தால் எந்த பலனும் அடையாத தொண்டன். பொதுமக்கள் நீங்க இப்படியெல்லாம் அடிச்சுட்டு கிடந்தா நிச்சயமா அடுத்து திமுக தான் வரும். இதுக்கு தான் எம்ஜிஆர் அம்மா இந்த பாடுபட்டு இந்த கட்சியை உருவாக்கி விட்டு போனாங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட விஷயம் தெரியாதா என்ற மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மருது சகோதரர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்த காளையார் கோயில் சென்ற இடத்தில் அவரிடம், நீங்கள் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவர், இன்றைக்கு முதலமைச்சர், அடுத்து திமுக ஆட்சி தான் என்கிறார், உங்களுடைய கருத்து என்ன, யதார்த்தமா சொல்கிறீர்கள் என்று கேட்டால், அவர் பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள், உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் அடித்துக் கொண்டால் திமுகவுக்கு தான் வாய்ப்பு என்று பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி திமுக ஆட்சிக்கு வரும்னு அவர் மேல பாஞ்சு பெறாண்ட நினைச்சா இது என்னங்க அர்த்தம்? யதார்த்தத்தை சொல்லக்கூடாதா? இவ்வளவுக்கு முன்னாடி இல்ல எடப்பாடி தான் சிஎம் அவர் வரல, நாங்க எங்களை பொய் பேச சொல்றீங்களா? இப்பவும் நாங்க சொல்றோம், நாங்க ஒன்றுபடவில்லை என்றால் நிச்சயமா இட் இஸ் கோயிங் டு பி ஆன் ஈஸ் டு கோ ஃபார் தி டிஎம்கே டு ஸ்டேஜ் எ கம்பேக். இதுதான் யதார்த்த நிலைமை. எனவே நிச்சயமாக இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் தினகரன் அவர்கள், சின்னம்மா அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு நிச்சயமாக எங்களை நோக்கியும் சில பல நல்ல கூட்டணி அமையும். எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை பேரையும் வெளியேற்றிய பிறகு பாரதிய ஜனதா கட்சியும் இவருடன் கூட்டணி வைப்பதனால் என்ன பலன் என்பதை சிந்தித்து தக்கவாறு முடிவெடுக்கும். ஏன்னா அந்த சூழலில் வருகிற பொழுது போட்டி என்பது எங்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைய போற கூட்டணிக்கும் தான் நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் எதிர்காலம் காணப்போகிற ஒரு அரசியல் களம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி மார்ஷல், நன்றி.